போன பாட்டுல நம்ம சிவன் வீட்டோட மாப்பிள்ளை ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நம்ம கிளவி எதுக்குது பர்வதராஜ என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் நம்ம ஜெயாவும் விஜயாவும் நம்மளோட ஒரே ஃப்ரெண்டு பார்வதி, அவளையும் நாம இழக்க போறோம், அவளும் கூடிய சீக்கிரம் பூந்து வீட்டுக்கு போக போறா அப்படிங்கிற அந்த சோகத்தை அவங்க கூட பேசி ஆரங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி, நீ கைலாய மலைக்கு போனதுக்கு அப்புறமா எங்களோட ஞாபகம் கூட உனக்கு வராது இல்ல, அதை நினைக்கும் போதுதான் இன்னும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரியா நேரமா பார்த்து அந்த பக்கம் அந்த கிளவி மீனா தேவியை கூட்டிட்டு வந்து, அப்படி ஒன்னும் ரொம்ப சோகமா பேச வேண்டாண்டி ஆத்திகளா, உங்க தோழி பார்வதி எங்கேயும் போகல, எந்த கைலாய மலைக்கும் அவ போகல, புகுந்த வீட்டுக்கு போகாம இந்த அரண்மனையில தான் இருக்க போறா அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லுது. இதை கேட்டு அவங்க மூணு பேருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பாட்டிமா நீ என்ன சொல்ல வரங்கிற மாதிரி நம்ம பார்வதி ஒன்னும் புரியாம நிக்கிறாங்க, கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கிளவி மீனாவதி தேவி நிறுத்த அதையும் கேட்காம பேச ஆரம்பிக்குது. எனக்கும் தாமா புரியல, சிவனுக்கு மலையில வாழ்றதை விட இந்த மாதிரி அரண்மனையில சகல சுகங்களோட நம்ம கூட வாழ்றதுதான் பிடிச்சிருக்கு போல, அதனாலதான் அவரு கைலாய மலையே தியாகம் செஞ்சுட்டு இந்த அரண்மனையிலேயே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறாரா அப்படின்னு வந்து அந்த குண்டை தூக்கி போடுது. கிளவி இப்படி சொல்றதை கேட்டு பார்வதி தேவிக்கு சிவன் கைலாய மலையை தியாகம் செய்யணும்னு முடிவெடுக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, பாட்டிமா சொல்றது உண்மையா, அவரு கைலாய மலையை தியாகம் பண்ண போறாரா, இங்கேயே தங்க போறாரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மீனாவதி தேவியும், ஆமா பார்வதி, பாட்டிமா சொல்றது உண்மைதான், சிவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், அத அந்த நாரதரே வந்து என்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம மீனாவதி தேவி பார்வதி தேவி கிட்ட போய், பார்வதி, மகாதேவருக்கு உன் மேல நாங்க எல்லாரும் வச்சிருக்கிற அந்த அளவில்லாத அன்பு பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்து என்னோட கவலையை போக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. சோ சிவனோட முடிவுல நம்ம பார்வதி தேவியோட அம்மா ஹாப்பி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனா பார்வதி தேவி அப்படி இல்லம்மா, கன்னியாதானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெத்தவங்களோட முக்கியமான கடமை பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதாமா, இந்த கல்யாணம் முழுமையடைகிறதுக்கு நீங்க என்ன என்னோட புகுந்த வீடான அந்த கைலாய மலைக்கு அனுப்பி வைக்கத்தான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கிளவி அடுத்து வந்து, அதான் உன்னோட சிவனே இந்த அரண்மனையில வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு, நீ எங்க கருமையா கைலாய மலைக்கு போறத பத்தி எங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இழுத்து பேசுது. அதுக்கு நம்ம பார்வதி தேவியும், இல்ல பாட்டிமா நான் சொல்றதை நம்புங்க, சிவன் எடுத்த இந்த முடிவை நான் அவர்கிட்ட பேசி மாத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிளவி இன்னும் பயங்கரமா கோவத்துல, என்னமோ செய், நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. மீனாவதி தேவியும் அவங்க அம்மாவை சமாதானம் செய்யறதுக்காக அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அடுத்து நம்ம பார்வதி தேவி சிவனை மனசு நினைச்சு, என்ன மகாதேவா நீங்க இந்த உலகத்துல கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன சம்பிரதாயங்களை கூட பொதுவா உங்களுக்கு பிடிக்கலனா அப்படின்னாலும் கூட ஏதோ கல்யாண சம்பிரதாயங்களை செஞ்சாகணும் சொல்லி எனக்காக நீங்க செஞ்சீங்க, ஆனா இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு, அதை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. கட் பண்ணா தேவர்கள் எல்லாம் நம்ம விஷ்ணு பகவான் கூட ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. இந்திரன் போச்சு, ஒருவேளை சிவன் மட்டும் இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துட்டாருன்னா நாம இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் ஸ்டாப் ஆகி போயிடும். இந்த மூன்று தேவர்களும் மூன்று கடவுள்களும் என்னைக்குமே முழுமையடைய மாட்டாங்க. நாங்க தேவர்களாகிய நாங்கெல்லாம் இனி எத்தனை காலத்துக்கு சொர்க்கத்தை விட்டு இப்படி தாரகாசுரனோட அந்த தொல்லையில சகிச்சுக்கிட்டு நாங்க வாழ போறோமோ தெரியல. இந்த தாரகாசுரன் எப்ப அழிவான் அப்படின்னு தள்ளிட்டு தேவகுருவை பார்த்து, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழியே இல்லையா குருதேவா அப்படின்னு கத்துறான். தேவகுரு பிரகஸ்பதியோ நம்ம விஷ்ணு பகவான் பக்கம் திரும்பி, நாராயணா, தேவர்களான எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சங்கடங்கள்ல இருந்து எங்களை விடுவிச்சவர் நீங்க தான், இதுக்கு முன்னாடி பல தடவை விடுவிச்சிருக்கீங்க, இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு பிளான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம விஷ்ணு பகவானோ, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெளிவா புரியுது குரு பிரகஸ்பதி, ஆனா இது மகாதேவரால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவு, அது மட்டும் இல்லாம நம்ம சிவன் பார்வதி தேவி மேல வச்சிருக்கிற அந்த காதனால் எடுத்த முடிவு, அந்த முடிவு நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனையா தெரியுது, அவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முடிவுல பார்வதியோட ஐடியா என்னங்கிறதையும் பார்வதியோட எண்ணம் என்னங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் நம்ம மகாதேவர் கிட்ட போய் இந்த முடிவுக்கான விளைவு என்னவாங்கிறத பத்தி எடுத்து சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கூடி பேசி ஒரு முடிவெடுக்கட்டும், அதுவரை நம்ம காத்திருக்கணுங்கிறார். இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி சிவனை தேடி அவர் தியானம் செய்யற இடத்துக்கே போய் நிக்கிறாங்க. நம்ம சிவனும் அவரோட தியானத்துல இருந்து கண் திறந்து சிரிச்சிட்டே நம்ம பார்வதி தேவியை பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம பார்வதி தேவியோ, என்னாண்டவா ஏன் என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், என்னோட காதலான உன்கிட்ட இருந்து, எப்படி சிவனோட காதல் யாரு பார்வதி, அப்பேற்பட்ட உங்ககிட்ட இருந்து என்னோட பார்வையை என்னாலேயே விளக்க முடியலையே அப்படின்னு கவிதை நடையில பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவி, சரி எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த காதலை முழுமையாக்குறதுக்கு நாம சில உலக விதிகளையும் சம்பிரதாயங்களையும் முழு மனசோட கடைபிடிச்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிவன், காதல்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறதையே நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு என்னோட காதல் முழுமை அடைகிறது அப்படிங்கிறது உன்னோட சந்தோஷத்துல இருந்தும் நீ எவ்வளவு திருப்தியா இருக்கிறியோ அதை பொறுத்து தான் என்னோட காதல் முழுமை அடைகிறது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிவனு பேசுறாரு. இதை கேட்கிற பார்வதி தேவி, அப்போ உங்களோட கைலாய தியாகம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கான காரணமும் அதுதானா, நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க கைலாய மலையை தியாகம் செய்யறீங்களா, என்னோட அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக நீங்க உங்க கைலாய மலையை பிரிஞ்சு இங்க இருந்து கஷ்டப்பட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேவி கேக்குறாங்க. அதுக்கு சிவங்கிட்ட இருந்து சிரிப்பு மட்டும் தான் பதிலா வருது. மகாதேவா, இந்த முழு பிரம்மாண்டமான உலகத்தோட கடவுள் நீங்க, நம்மளோட இந்த கல்யாணத்தை முன்னுதாரணமா வச்சு எல்லா மக்களும் இனி எதிர்காலத்துல ஃபாலோ பண்ண போறாங்க, நம்மளோட இந்த முடிவுனால உலகத்துக்கே ஒரு தப்பான உதாரணமா நீங்க மாறிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம என்னோட கண்ணீரையும் என்னோட கவலையும் பார்த்து தானே இந்த முடிவெடுத்தீங்க, ஆனா அது கவலையே கிடையாது,
கிடையாது. அது சாதா கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர். என்னோட அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தையும் நான் அவங்க மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் இந்த கண்ணீரும் கவலையும். ஆனா எப்ப அவங்க கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாங்களோ அதோட இது எல்லாம் புரிஞ்சு போச்சு. நாம இனி புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும், கைலாய மலைக்கு போய்தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம சிவனும், என்னடா நாம ஒண்ணு நினைச்சா நம்ம டார்லிங் ஏதோ வேற மாதிரி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நின்னு, நீ என்ன பார்வதி சொல்ற, நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லையே, நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் இதை பத்தி எல்லாம் எனக்கு செகண்ட் தாட்டே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்வதி தேவி சிவனோட கையை பிடிச்சு, சிவனே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பமாகிறது அவளோட அப்பாவோட வீட்டுல, ஆனா முழுமையடைகிறது அவளோட புருஷ வீட்டுல தான். நீங்க இந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா என்னோட அப்பா வீட்டுல இருந்துட்டு என்ன வாழ்க்கை முழுக்க முழுமையடையாமையே வைக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன், அப்படி இல்ல பார்வதி, கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. உன்னோட சந்தோஷத்துல என்னோட சந்தோஷம் அடங்கி கிடக்கிறது. உன்னோட சந்தோஷத்துக்குள்ள என்னோட சந்தோஷத்தை தேடத்தான் நான் முயற்சி பண்ணேனே ஒழிய தப்பான எண்ணங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு சிவன். நீ சொல்றது எல்லாமே சரி, நாம இப்பவே பேசாம கைலாய மலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு நம்ம சிவன் அவரோட முடிவை மறுபரிசீலனை செஞ்சுட்டார். இதை கேட்கிற நம்ம பார்வதி தேவியும், பிரபு, நாம நிச்சயமா கைலாய மலைக்கு கிளம்பலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணி எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்பணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட முடிவை மாத்திட்டீங்கிற மேட்டரை பத்தி எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கிற நம்ம சிவன் சிரிச்சுட்டே நந்திதேவரை கூப்பிடுறாரு. நந்திதேவரை கூப்பிட்டு, நந்தி, நீ போய் நம்ம ராஜா கிட்ட நானும் பார்வதி தேவியும் சேர்ந்து கைலாய மலைக்கு கிளம்ப போறோங்கிற அந்த செய்தியை அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. நந்தியும், மாதா கைலாய மலைக்கு வர போறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு முகமுழுக்க சந்தோஷத்தோட, உங்க உத்தரவுப்படியே பிரபுன்னு சொல்லிட்டு சிவனோட இந்த முடிவை பர்வதராஜன் கிட்ட சொல்றதுக்காக ஓடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம பார்வதி தேவி அவங்களோட இந்த அரண்மனையை விட்டு புகுந்த வீடான கைலாய மலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம சிவன் கிட்ட அவங்க இவ்வளவு பேசினாலும் கடைசியா அம்மா அப்பா விட்டு பிரிய போறமே அப்படிங்கிற அந்த கவலை பார்வதி தேவி கிட்ட இருக்கத்தான் செய்யுது. அவங்க அழத்தான் செய்யறாங்க. அடுத்து என்னடா இந்த தாரகாசுரன் உண்மையாவே அசுர குருதேவர் சொன்னதை கேட்டு அடங்கிட்டானா அப்படின்னு அந்த பக்கம் பார்த்தா இல்ல. சொர்க்கத்துல ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் அவனுக்கு இருக்கு, இப்போ இருந்தும் அவன் புலம்பிக்கிட்டு தான் இருக்கான். இத்தனை முயற்சி எடுத்து என்னால அந்த அமரத்துவத்தை, அந்த சாகாவரத்தை என்னால அடையவே முடியலையே, சாவுங்கிற விஷயம் என்கிட்ட என்ன நோக்கி அப்படியே நெருங்கி வருவது போல் நான் உணர்கிறேனே. சிவன் பார்வதி கல்யாணம் வேற முடிஞ்சு போச்சு, இப்படியே போனா சரிப்பட்டு வராது, இனிமேயாவது நாம நல்லபடியா யோசிச்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சாலும், இல்லைன்னா நாம சாகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம அசுர குருதேவரும் சிவன் பார்வதி தேவி கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்பயே சொர்க்கத்துக்கு போயிட்டார் போல. சொர்க்கத்துலதான் மனுஷன் இருக்காப்ல. அவர் இந்த தாரகாசுரன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இவனுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா புலம்பிக்கிட்டே தான் இருப்பான்னு அவர் பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தாரகாசுரன் பேசாம அமைதியா நிக்கிற நம்ம அசுர குருதேவர் கிட்ட வந்து, குருதேவரே, என்ன சும்மா நின்னுகிட்டே இருக்கீங்க, நீங்க தான் இப்போ எனக்கு ஒரு சரியான வழியை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க அந்த சிவன் கிட்ட நான் இனிமே அவர் வழியில வரவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனாலதான் நான் இவ்வளவு நாளா சும்மா இருந்தேன். இப்பயும் அவருக்கு எதிராக எதுவுமே செய்யாம இருக்கிறேன். ஆனா காலாகாலத்துக்கு இப்படியே எதுவுமே செய்யாம இருந்துட முடியாது. என்னோட அமர்த்துவத்துக்காக ஏதாவது ஒரு வழியை நான் செஞ்சாகணும், நீங்க காமிச்சாகணும் அப்படின்னு சொல்றேன். குருதேவரும், ஆமா தாரகாசுரா, நீ சொல்றது உண்மைதான், நான் தான் அந்த மகாதேவருக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தேன். ஏன் செஞ்சு கொடுத்தேன்? அன்னைக்கு நீ செஞ்ச அந்த கிறுக்குத்தனமான செயலுக்கு நான் மட்டும் அன்னைக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கலனா அன்னைக்கே மகாதேவர் உன்னை 1000 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு துண்டா தூக்கி வீசி எரிஞ்சிருப்பாரு உன்னை. அப்பவும் நீ செத்து போக மாட்டேன், உன்னோட ஒவ்வொரு பிண்டமும் சாவுன்னு ஒண்ணு அதுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏங்கி துடிதுடிச்சு அழுகி போய்கிட்டே இருக்கும். அப்பையும் உனக்கு சாக வராது, ஏன்னா அந்த மாதிரி வரத்தை வாங்கி வச்சிருக்க. ஆனா அப்படி உசுரோட இருக்கிறத விட சாகிறது மேல். ஒவ்வொரு பிண்டமும் எப்படா நமக்கு இறப்பு வரும் சொல்லிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னோட குருதேவராகிய நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்ரி அரக்க நடுவுல புகுந்து தாரகாசுரன் கிட்ட, அசுரராஜா, குருதேவர் செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால உங்களாலதான் மகாதேவரோட வழியில குறுக்க போக முடியாது, பார்வதியை அழிக்க முடியாது, உங்களுக்கு பதிலா வேற யாராவது போனா அதுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு பாயிண்ட் பிடிக்கிறாராமா. சத்தியம் எப்படி? தாரகாசுரன் இனிமே உங்க வழியில குறுக்க வர மாட்டேன், ஆனா தாரகாசுரனுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் குறுக்க வரலாம், அதை பத்தி எல்லாம் இவர் சத்தியம் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சத்தியத்தில் இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கிறான் இந்த அரக்கன். நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, சத்தியத்துல சரியான ஓட்டையை கண்டுபிடிச்சிருக்கிற, ஆனா எனக்கு பதிலா யாரால போய் பார்வதியை அழிக்க முடியும் அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. அதுக்கு அந்த சக்ரி, யாராலையுமே அழிக்க முடியாத பயங்கர பலசாலியான சும்பேன் நிசும்பேன் அப்படின்னு 2 அசுரர்களை பத்தி எடுத்து சொல்றான். அந்த 2 அசுரர்களும் பயங்கர பலசாலிகளா, ஒண்ணுக்கு 2 பேர் வேற இருக்கானுங்க. அவங்க பேரை கேட்டதுமே தாரகாசுரனும் சந்தோஷப்படுறான். சபாஸ், சரியான ஐடியாங்கிறான். அடுத்து நமக்கு அந்த 2 அசுரர்கள் சும்பேன் நிசும்பேன் அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க பாதாள லோகத்துல கையில ஆயுதத்தை வச்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. பயங்கரமா சண்டை போட்டுட்டே கடைசியா மாத்தி மாத்தி அவனுங்களுக்குள்ள தலைய வெட்டிக்கிறானுங்க. பிராக்டிஸ் பண்ணா சரி, என்னடா அப்படி தலைய வெட்டி வெட்டி விளையாடுறானுங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் செத்துட்டானுங்களா அப்படின்னு பார்த்தா இல்லங்க, மறுபடியும் 2 பேரோட தலையும் அவங்க தலையில வந்து கரெக்டா ஒட்டிக்குது. அதை பார்த்து அவங்க 2 பேரும் நம்ம வாங்கி வச்ச வரம் வேலை செய்துடா அப்படின்னு சந்தோஷத்தோட கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. இப்பேற்பட்ட வரத்தை வாங்கி வச்சிருக்காங்க போல, அதனாலதான் தினமும் வெட்டி வெட்டி விளையாடுறானுங்க. வெட்டினால அது ஒட்டிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அடுத்து சொர்க்கத்துல நம்ம சக்ரி இந்த 2 அசுரர்கள் பத்தி சொன்னதை கேட்டு தாரகாசுரன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் இல்லையா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சக்ரி நீ ஒரு நல்ல அருமையான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கிற, சூப்பர்டா சக்ரி,
நான் கண்டிப்பா அந்த நிசும்மனை போய் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பார்வதி தேவி சிவன் கூட கைலாய மலைக்கு கிளம்ப போறாங்க. அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. மீனாவதி தேவி பார்வதி தேவி கிட்ட ஒரு பொண்ணா ஒரு மனைவியா நீ புகுந்த வீட்டுக்கு போய் உன்னோட தர்மத்தை சரியா செய்யணும், அதுலதான் பிறந்த வீட்டோட மானமே இருக்கு அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணி அழுதுகிட்டே பொண்ணை கட்டிப்பிடிச்சு வழி அனுப்புறாங்க. அடுத்து நம்ம பார்வதி தேவி அந்த கிழவி பாட்டி இருக்குல்ல, பாட்டி அக்கா கங்கா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி 2-3 அட்வைஸையும் வாங்கிக்கிட்டு கடைசியா கண்ணுல கண்ணீரோட நிக்கிற நம்ம பர்வதராஜன் கிட்ட போய் அப்பா கிட்ட போய் நிக்கிறாங்க. பர்வதராஜன் பார்வதி தேவியை ஆசீர்வாதம் செஞ்சு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து எடுத்ததே மிகப்பெரிய பாக்கியமா, நீ இந்த உலகத்தையே காப்பாத்த போற அந்த மகாதேவரோட பத்தினி, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கோ உனக்கோ இனி கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவி நீங்க பாக்கியசாலியா, அதை விட நான் பாக்கியசாலி, உங்கள மாதிரி ஒரு தகப்ப எனக்கு கிடைச்சதுனாலதான் என்னால என்னோட லட்சியத்தை அந்த சிவனை அடைய முடிஞ்சது. நீங்க மட்டும் என்னோட லட்சியத்தை அடைவதற்கு உறுதுணையாக இல்லைனா இன்னைக்கு நான் மகாதேவரோட பத்தினியா இந்த இடத்துல நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பர்வதராஜன் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமும் பார்வதி தேவி இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா வேண்டாமா, வேதனைப்பட்டு இப்படி அழக்கூடாது, அது உன்னோட புது வாழ்க்கையில ஒரு கெட்ட ஆரம்பமா மாறிடும், தைரியமா இருன்னு சொல்லி பொண்ணோட கண்ணுல வலியிற அந்த கண்ணீரை தொடச்சு விடுறாரு. அடுத்து அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து பொண்ணை நம்ம சிவன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்போ அம்மா சிவன் கிட்ட பார்வதிக்கு நான் ஒரு குடும்பத்தை எப்படி சரியா வழிநடத்துறது, எப்படி சமைக்கிறதுன்னு இந்த மாதிரி எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்துருக்கேன், அது எல்லாம் கத்துக்கும் போது கூட அவ உங்க பேரத்தான் செபிச்சுக்கிட்டே இருந்தா, எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட சிவா சிவா சிவான்னு ஓம் நம சிவாயான்னு தான் சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாவது தப்பு நடந்தா முன்ன பின்ன அவ ஏதாவது செஞ்சா மாப்பிள்ள மன்னிச்சிடுங்க அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அடுத்து அப்பா பர்வதராஜனும் என்னோட பெரிய புண்ணியம் அந்த ஆதிசக்தியை எனக்கு மகளா பிறந்திருக்கிறாங்க, இன்னைக்கு நான் ஆதிசக்தியை ஆதிசிவனோட சேர்த்து வைக்கக்கூடிய அந்த மகத்துவமான காரியத்தை செய்ய போறேன், என் பொண்ணை நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். இதை கேட்கிற நம்ம சிவனும் தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட நீங்க 2 பேரும் என்னோட அப்பா அம்மா மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பையும் என்னோட பார்வதி செய்ய மாட்டா, அவ சுயமாவே ஞானத்தின் ஊற்று, அவளுக்கே அவளை பாத்துக்க நல்லா தெரியும், நானும் பார்வதியை நல்லா பாத்துப்பேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்றேன். அடுத்து நம்ம ராஜா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பார்த்து என்னோட பெரிய அனுகிரகம் நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துல கலந்துகிட்டது ரொம்ப நன்றி, எங்க சைடுல ஏதாவது குறை இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து மன்னிப்பு கேட்கிறார். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரம்மதேவர் அங்க வராரு. அவரு பர்வதராஜரே நீங்க சிவன் பார்வதி தேவி கல்யாணத்தை எந்த ஒரு குறையும் இல்லாம அருமையா எல்லா சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணி அழகா நடத்தி முடிச்சிருக்கீங்க, இந்த கல்யாணம் உலக மக்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக விளங்க போகுது, இதே மாதிரி எல்லா சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கிறது ஒரு கல்யாண வாழ்க்கையோட வெற்றிக்கு ஆதாரமாக அமையும், இனிமே பார்வதி தேவியை அவங்க புகுந்த வீட்டுக்கு சிவன் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்றேன். பார்வதியும் சிவன் கூட சேர்ந்து அழுதுகிட்டே பல்லக்கு வரைக்கும் வந்துடுறாங்க. அடுத்து பர்வதராஜன் சிவன் கிட்ட பிரபு தயவு செஞ்சு இந்த பொண்ணு வீட்டு சீரை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார். அதுக்கு நம்ம சிவன் எனக்கு எதுக்கு மாமா இந்த சீரு கீரெல்லாம் இந்த சொத்து சனத்தி எல்லாம், அதுதான் நீங்க உங்களோட பெரிய சொத்தான உங்க பொண்ணையே என்கிட்ட கொடுத்திருக்கீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம பர்வதராஜன் அப்படி இல்ல ஆண்டவா, இது எதையோ நான் என்னோட பொண்ணுக்கு கொடுக்கறதா நீங்க நினைக்க வேண்டாம், பார்வதிக்கு அவளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற சொத்து, அந்த சொத்து மேல பார்வதிக்கு முழு அதிகாரமும் உண்டு, சொல்ல போனா இது சொத்தே கிடையாது பிரபு, ஒரு வகையில இது நாங்க எங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தோட வெளிப்பாடுதான், ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த சொத்துக்களையும் சீர்களையும் ஏத்துக்காம விட்டுட்டீங்கன்னா உங்க கல்யாணம் உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறதுனால இனி வரும் காலத்துல பொண்ணை பெற்றவங்க யாருமே அவங்க பொண்ணுக்கு சீரோ சனத்தையோ கொடுக்க முடியாம போயிடும், சிவனே சீர்சனத்தையை ஏத்துக்கல, அதனால நாங்களும் ஏத்துக்க மாட்டோம்னு எல்லா மாப்பிளையும் பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த புது தம்பதிகளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாம போயிடும், அதனால ஏத்துக்கங்க அப்படின்னு கேக்குறேன். அப்ப நம்ம பாட்டிமாவோ ராஜா சொல்றது சரிதான் சிவனே, இந்த மாதிரி நீங்க சீரை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், கல்யாண விதிகளின்படி அதுதான் தர்மம்னு சொல்றாங்க. சிவனும் பார்வதிக்கு அதிகாரம் உள்ள ஒரு சொத்தை தான் நீங்க அவளுக்கு கொடுக்குறீங்க, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, கல்யாண பொண்ணு பார்வதி, சொத்து அவளுக்குரியது, அவ விருப்பப்பட்டா ஏத்துக்கட்டும், அவ விருப்பம் இல்லைன்னா ஏத்துக்காம போகட்டும், இது அவளோட முடிவு, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. பார்வதி என்ன முடிவெடுத்தாலும் அது என்னோட முடிவுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்க ஆசைப்படியே பிரபுன்னு நம்ம பர்வதராஜனும் சொல்லிடுறாப்ல. அடுத்து நம்ம மீனாவதி தேவி ஒரு தட்டுல துணியை வச்சு அப்படியே கவர் பண்ணி ஏதோ ஒண்ணு நம்ம சிவன் கிட்ட இதை வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பார்வதி தேவி கூட என்னடா அம்மா இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி ஏதோ கொடுக்குறாங்களே அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சிவன் மாதா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம மீனாவதி தேவி பார்வதி சிவனான உங்களை எப்படியெல்லாம் காதலிச்சா அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சின்னம் இதுக்குள்ள இருக்கு, ஆனா நான் அவ சின்ன வயசா இருக்கும் போதே இந்த சின்னத்தை அவகிட்ட இருந்து பிடுங்கி வச்சுட்டேன், இன்னைக்கு உங்ககிட்ட அன்னைக்கு பிடிங்கி வச்சதை இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துணியை வச்சு க்ளோஸ் பண்ணி இருந்ததை அப்படியே திறந்து காட்டுறாங்க. அதுல வில்வ இலையால பூஜிக்கப்பட்ட ஒரு சிவனோட சிலை இருக்கு. இது சாதாரண சிவன் சிலை இல்ல. பார்வதி தேவி குட்டி பாப்பாவா இருக்கும் போதே யார நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு நம்ம ததீசி முனிவர் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ததீசி முனிவரும் அந்த சிவன் சிலைய பார்வதி பாப்பாவோட கையில கொடுத்து இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா அந்த சிலையை தான் இப்போ மாமியார் மருமகன் கிட்ட மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குறாங்க. பார்வதி தேவி இந்த சிவன் சிலைய கையில வச்சுக்கிட்டு இருந்த அந்த சின்ன வயசு காலகட்டத்துல சிவன் குகைக்குள்ள
ஆழ்ந்த தவத்துல இருந்திருந்தார். இப்ப அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. சிவன் அந்த சிலையை ரொம்ப கவனமா வாங்கி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்துவமான அன்பளிப்பா நான் இதை பாக்குறேன். நான் இதை எப்பவுமே என் கூடவே வச்சுப்பேன்னு ரொம்ப பத்திரமா அதை கையில எடுத்து வச்சுக்கிறார் நம்ம சிவன். சரி, இப்போ நானும் என் பொண்டாட்டியும் கைலாமலைக்கு கிளம்புறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அடுத்து மாமியாரு கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சேர்ந்தாப்புல ஆரத்தி எடுத்து மலர் தூவி வாழ்த்துறாங்க. மறுபடியும் சரி நாங்க போயிட்டு வரோம், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறார். மாமியாரும் சரி நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு அப்பா அவங்க வழியில அவங்க வாயில வந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துருச்சு, நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க இந்த அரண்மனைக்கு வரணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த பக்கம் நம்ம பாட்டிமா இன்னும் அந்த சம்பிரதாயத்தை கிளவி விட மாட்டேங்குது. முதல்ல நீங்க 2 பேரும் 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அடுத்து 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க கிளம்பணும்னா அடுத்த சம்பிரதாயத்தை பத்தி சொல்லுது. அதே மாதிரி நம்ம சிவனும் பார்வதி தேவியும் செய்யறாங்க. முன்னாடி 2 ஸ்டெப், அப்புறம் பின்னாடி 2 ஸ்டெப், அதுக்கப்புறம் நடப்பாங்க போல. அடுத்து நம்ம பார்வதி தேவி அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி தேவி இப்படி எல்லாம் அழுது கஷ்டப்படுறத நம்ம சிவனால சகிச்சிக்கவே முடியல. அடுத்து பர்வதராஜன் பார்வதி தேவி அப்படியே கூட்டிட்டு போய் பல்லக்குல உட்கார வைக்கிறார். இப்படியாக பார்வதி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வருத்தப்பட்டு அழுக, அங்க பல்லக்குல நம்ம பார்வதி தேவியும் அழுக, சிவன் கூட இப்படி எல்லாரும் அழுகிறத பார்த்து வருத்தப்படுறாரு. ஆனா கைலாயமலைக்கு கிளம்பிதான் ஆகணும். நம்ம சிவனும் மாமனார் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பார்வதி தேவிய பல்லக்குல கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட கைலாயமலைக்கு அந்த சிவன் சிலையோட கிளம்புற. இந்த பக்கம் பொண்ணு வீட்டுல ரொம்ப மெயினா பொண்ணோட தகப்பன் நம்ம ராஜா பர்வதராஜன் என்னதான் வருத்தப்பட்டாலும் மனதளவுல என் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஞாபகம் இருக்கட்டும், கதையில நிறைய ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் இருக்க போது, நிறைய சாபங்களை அங்கங்க அப்படியே விட்டு போயிட்டோம். அந்த சாபத்தோட பின்விளைவு என்னங்கறதெல்லாம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.